ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மாதம் ஸ்டுடியோவிலேருந்து மகன் பேசுகிறேன். முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், இந்த மாதிரி புதிய கண்டென்ட் எடுத்து பேச போகிறேன். அதனுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, உணவே மருந்து, மருந்தே உணவு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களிலிருந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது நம்மளுக்கு எப்படிலாம் பயன்படுது, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். எல்லோரும் பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற பொருள் என்னென்னா, நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள் தான். எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. சின்னவங்க முதல் பெரியவங்க வர இது ரொம்ப பிடிக்கும். என்னென்னா வேர்க்கடலை, நிலக்கடலை, மணிலா பயிறு, மல்லாட்டை, இது போன்ற நிறைய பேருக்கு இது இருக்குது. நம்ம ஏரியாவில் நம்ம சொல்கிறது மல்லாட்டை தான் சொல்லுவோம். இது கிராமப்புறங்களில் நிலத்தில் பொறித்து மல்லாட்டையை வாங்கிட்டு வந்து சாப்பிட வச்சுக்கோங்க. சில பேர் இதை காய வச்சு எண்ணெய் ஆடி சமையலுக்கு வச்சுக்குவாங்க. நிறைய பேர் வீட்டில் வறுத்து சட்னியாக பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பொடி பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தருவாங்க. நம்ம கூட கடையில் கூட நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில். கடலை மிட்டாய், மல்லாட்டை உருண்டை, மல்லாட்டை கேக்கு நிறையா கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி இது நிறைய எப்படி சாப்பிட்டாலும் இதில் சத்து நிறைய இருக்குது. நம்ம சாப்பிட்டாலும் நம்ம குழந்தைகள் சாப்பிட்டாலும் நல்லது. குழந்தைகளும் வாங்கி கொடுங்க. இதில் தொடர்ந்து சாப்பிடுங்க. உடம்பு வலிமை பெறும். சத்துக்களும் நிறையா இருக்குது. இதில் உள்ள சத்துக்கள் பார்த்தா மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், கொழுப்பு, இது போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நம்ம முன்னோர்கள் 90 வயது முதல் 80 வயது வரை ஆரோக்கியமாக நல்லா ஃபிட்டாகவும் நல்லா எந்த ஒரு நோயும் இல்லாமல் வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் பார்த்தோன்னா எல்லாமே மருந்து கலந்து சாப்பிட்றோம். நம்மளுக்கு நிறைய நோயில் ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது போன்ற உணவுப் பொருட்களை நம்ம இனிமேல் சாப்பிட்டு நம்ம உடம்புல, அதனால் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நீங்கள் தவறாமல் எடுத்து சாப்பிடுங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நான் இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இது போன்ற உணவுப் பொருட்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, என்னென்ன உணவுகள் இருக்குது, நான் வீடியோ நிறைய போடலான்னு இருக்கிறேன். நீங்கள் இருங்க. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால எனக்கு சரியாக பேச வரல. நான் வீடியோ போட நான் கொஞ்சம் திருத்திப்பேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் திருத்திப்பேன். எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இப்படி செய்யுங்க, அப்படி பேசுங்கன்னுட்டு. அது மட்டும் இல்லாத என்னோடய வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை சந்திப்போம். வணக்கம்.